ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 14, 2025. சுகங்களின் கடலானவர் நமக்காக சுகங்களின் பரிசினை கொண்டு வந்திருக்கிறார். சுகங்களின் வள்ளலுடைய குழந்தைகளாகிய நமக்கு சுகங்களின் மீது முழு அதிகாரம் இருக்கின்றது. அதிகாலையில் கண் விழித்ததுமே அனுதினமும் நினைவு செய்வோம், நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாக இருக்கின்றேன், நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன், எனது துக்கத்தின் நாட்கள் முடிவடைந்தன. சுயம் பகவான் சுகங்களை பகிர்ந்தளிப்பதற்காக என்னிடம் வந்துவிட்டார். எனவே நான் சுகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். துக்கத்தின் நிழலிலிருந்து, துக்கத்தின் தீண்டலிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். வாழ்க்கையில் துக்கத்தின் விஷயங்கள் அவசியம் வருகின்றன. உடம்பிற்கும் நோய்கள் வருகின்றன. குடும்பங்களிலும் பல பிரச்சனைகள் வருகின்றன. முக்கியமாக உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறார் என்றால், மனதை புண்படுத்துகிறார் என்றால், உங்களை யாராவது ஏமாற்றுகிறார் என்றால், இவர்கள் என்னுடையவர்கள் என்ற உணர்வை அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் மனதில் துக்கத்தின் உணர்வு வரக்கூடும். ஆனால் நாமோ சுகஸ்வரூபமானவர்களாவோம், பகவானுடைய குழந்தைகளாவோம், பிறரது துக்கங்களை அழிக்கக்கூடியவர்களாவோம். இந்த நினைவின் மூலம் நாம் தன்னைத்தான் மிகுந்த சுகம் நிறைந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நினைவில் வைப்போம், யார் நீண்ட காலம் தன்னைத்தான் ஈஸ்வரிய சுகங்களால் நிரப்பிக்கொள்வார்களோ அவர்கள் பிறரது துக்கங்களை அழிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு மிகப்பெரிய சவால் நம் முன்னிலையில் நிற்கிறது. மகா விநாசம் என்ற நீளமான ஒரு செயல்முறையை நாம் கடந்து சென்றாக வேண்டும். எனவே பலவிதமான சூழ்நிலைகளிலும் நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருப்போம். மேலும் துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு நிரந்தரமாக உதவி செய்து கொண்டே இருப்போம். எனவே அதிகாலையில் எழுந்து தன்னைத்தான் ஈஸ்வரிய சுகத்தினால் நிறைத்து கொள்வோம். பிரபுவினை சந்திப்பதற்கான சுகத்தை அனுபவிப்போம். பின்னர் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களின் சுகத்தை அனுபவிப்போம். இறை தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்வோம். வாழ்க்கையை எப்படி சுகமாக வாழ வேண்டும் என்ற கலையை கற்றுக்கொள்வோம். சரளத்தன்மையோடு இருப்பது, எப்போதும் நேர்மறையாக சிந்திப்பது, புன்முறுவலோடு இருப்பது, பிறருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே செல்வது, மேலும் பிறர் பற்றி நமது பார்வையையும் கண்ணோட்டத்தையும் உயர்ந்ததாக வைத்துக் கொள்வது. இதன் மூலம் நமது வாழ்க்கை சதா மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிறைந்திருக்கும். பாபா நமக்காக மகிழ்ச்சியின் ஊஞ்சலை கொண்டு வந்திருக்கிறார். அவரது மடியின் ஊஞ்சலும் நமக்கு மிகுந்த சுகமளிப்பதாகும். நாம் சிறு குழந்தையாகி பாபாவின் மடியில் விளையாடுவோமானால் அதன் சுகமானது 4 யுகங்களிலும் கிடைக்கப்பெறாது. எனவே வாருங்கள், நாம் சிறு குழந்தைகளாகி விடுவோம். நாமோ பெரியவர்களாகிவிட்டோம். பொறுப்புகளின் சுமைகளை எடுத்து கொண்டு விட்டோம். அதனை மறந்து இப்போது சிறு குழந்தையாகி பாபாவின் மடியில் விளையாடுவோம். பாருங்கள், சிறிய குழந்தைகளுக்கு கவலையற்ற வாழ்க்கை இருக்கிறதல்லவா? அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தாய் தந்தையர் அவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள். அனைவருக்குமே இந்த அனுபவம் இருக்கின்றது. எனவே நாம் தன்னைத்தான் பாபாவின் கரங்களில் ஒப்படைத்து விடுவோம். மேலும் கவலையற்ற வாழ்க்கையை வாழ்வோம். நமக்கு எப்படிப்பட்டதொரு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்றால், எதிர்காலத்தில் 2 யுகங்களுக்கு நாம் எதுவுமே கஷ்டப்பட்டு உழைத்து வருமானம் ஈட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. கவலையற்ற ராஜாவாக இருப்போம். ஆனால் இப்போதே நாம் அவ்வாறு ஆகிவிடுவோம். இந்த கலியுக உலகிலேயே கவலையற்ற ராஜாக்களாக உலா வருவோம். நினைவில் வைப்போம், என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையே சத்தியமாகும். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றை கோடிக்கணக்கான முறைகள் நாம் பார்த்திருக்கிறோம். எதுவும் புதிதல்ல. எவ்வாறு பாபா சாட்சி பார்வையாளராக இருக்கின்றாரோ அவ்வாறே நாமும் ஆகிவிடுவோம். மனதை லேசாக வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் எதுவும் புதிதல்ல. எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ இவற்றை நாம் கோடிக்கணக்கான முறைகள் பார்த்திருக்கின்றோம். நத்திங் நியூ
இந்த எண்ணத்தினால் நாம் மனதை லேசாக்கிவிடலாம், சாட்சி பார்வையாளராகிவிடலாம். மேலும் நமது வாழ்க்கையினை ஆனந்தத்தினால் நிறைத்து விடலாம். எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். நான் சுகம் நிறைந்தவனாவேன். பாபா, உங்களை அடைந்து நாங்கள் மிகுந்த சுகத்தை அடைந்தோம். உங்களுக்கு கோடி கோடி முறை நன்றிகள். மேல் நோக்கி பார்ப்போம். பாபா புன்னகைத்து கொண்டிருக்கின்றார். மேலும் சக்தி வாய்ந்த திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி.